to be what he's about. I'm fired up. Not looking back, I'm walking straight. I know he is the only way. I'm fired up. I'm fired up. Not looking back, I'm walking straight. I know he is the only way. I'm fired up. I'm fired up. Not looking back, I'm walking straight. I know he is the only way. I'm fired up for Jesus. I'm fired up. I'm fired up. I'm fired up. I'm fired up. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜபித்தீட ஜபாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜபித்தீட ஜபாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை
எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இத்தனை மகத்துவமுள்ள பதவி விழிகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி விழிகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னால் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் மீதுள்ள விண்மீன்களும், வானாதிவானங்கள் யாவும் அதன் மீதுள்ள விண்மீன்களும், சூரியன் சந்திரன் யாவும் இறைவா உம்மை போற்றுமே. என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
மனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பை உணர்ந்ததே. பாவ மனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பை உணர்ந்ததே. சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்திய கிறிஸ்தவ சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூடி வந்திருப்பதின் ஒரே ஒரு நோக்கம், தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கவும் பாடவும் அவரை நாம் புகழ்ந்து போற்றவும் வந்திருக்கிறோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேளையில் நாம் கேட்க இருக்கும் வசனமாக இருக்கலாம், நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நம்முடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் நாம் சரி செய்வதற்கு ஒரு வசனத்தின் மூலமாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். ஸோ இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது தாவீது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அப்படி போகும்போது எப்படியாக நாம் வர வேண்டும் என்று இங்கு சொல்லுகிறார். அவருடைய பிரகாரங்கள் நாம் பிரவேசிக்கும் பொழுது துதியோடும் புகழ்ச்சியோடும் தேவனை ஆராதிக்கிற சந்தோஷத்தோடும் நாம் ஒன்று கூடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், இந்த வேளையில் நீங்கள் உற்சாகத்தோட தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நாம் அதுக்காக ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வீட்டிற்கு எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் நாங்கள் அனைவருமாய் ஒன்று கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் துதியோடும் பிரவேசித்து உம்மை நாங்கள் ஆண்டவரை போற்றவும் புகழவும் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, போதிக்க போகிற சகோதரனை இருந்து கர்த்தாவுடைய வார்த்தை பலமாக போதிக்கவும் அவருடைய எல்லாருடைய இறுதியில் தங்கவும் கர்த்தா நீர் உதவி செய்வன்மாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக மிகவும் நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளை துதிக்கும் பொழுது இந்நேரத்தில் துதித்து பாடிட பாத்திரமே பாடலுடன் தொடர்ந்து பாடுவோமாக. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவினாமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவினாமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே நம்மை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே
சாற்றிடுவோம் இந்த வனாந்தர யாத்திரையில் என்பவரே சுகமோடிருப்பார் இந்த வனாந்தர யாத்திரையில் என்பவரே சுகமோடிருப்பார் போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்காக உங்களை வரவேற்கிறேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை துவங்குவோம். செய்தியை கூட சொல்லிப்போம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானோர் மூலமாய் அடியனை தாழ்த்தி நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இந்த செய்தியை கேட்க போகிற உமது பிள்ளைகள் உம கருத்துல கொடுக்கிற சுவாமி, தேவரே நீர் தாமே அவர்களோடு இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களோடு நீர் பேசும்படியாய் செபிக்கிற சுவாமி. ஆவியின் மூலம் உமது வார்த்தையின் மூலம் பேசும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமது பிள்ளைகள் உமது கருத்துல கொடுக்கிறோம். காத்து பலப்படுத்தும்படியாய் செபிக்கிற சுவாமி. இந்த ஆராதனையும் செய்தியும் பரிசுத்த கருத்துல கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. மறுபடியும் இன்னொரு செய்தியில உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய செய்தியின் தலைப்பு இரு பெரிய மனிதர்களின் பிறப்பு. அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். லூக்கா புத்தகத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி தானியேலை பார்த்தோம். இப்போ லூக்கா புத்தகத்தை பார்க்க போறோம். செய்தியின் தலைப்பு இரு பெரிய மனிதர்களின் பிறப்பு. நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதோட முன்னுரை மட்டும் சொல்றேன். லூக்கா புத்தகத்தை பத்தி பார்க்கும் பொழுது, லூக் தான் இந்த புத்தகத்தை எழுதினவர், எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மருத்துவரா இருக்கிறாரு. கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு புறஜாதி கிறிஸ்துவனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினவரும் லூக்கா தான். அது மட்டும் இல்லாம பவுலுடைய நெருங்கிய நண்பர். பவுல் போற இடமெல்லாம் அவரும் கூட சென்றார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த புத்தகத்தை தியோபோலிஸ்க்கு எழுதுறாரு. நம்ம வசனத்துல நம்ம பார்ப்போம். இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிபி 60களில் எழுதப்பட்டது. இந்த கடிதத்தை எழுதும்போது லூக்கா ரோமாபுரியிலோ அல்லது சிசேரியா பட்டத்திலிருந்து தான் எழுதியிருப்பாரு அப்படின்ற வரலாற்று சுவடுகள் நமக்கு சொல்கிறது. இப்பொழுது நம்ம செய்தியில முதல் தலைப்பை பார்ப்போம். உண்மையும் நியாயமுமான விசுவாசம் அப்படின்ற முதல் புள்ளியில லூக்கா 1வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்கலாம். மகா கணம் பொருந்திய தியோபெலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றினது. ஆமேன். லூக்கா எழுதின அருமையான புத்தகம். லூக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அப்போஸ்தலர் சொல்லலாம், வித்தியாசமான சீடர்னு சொல்லலாம். ஏன்னா லூக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு டாக்டர். அவர் எப்பவுமே டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் சொல்லிட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க அலசி ஆராய்ந்து அதற்குண்டான பரிசோதனைகளை பண்ணி பார்த்து நிறைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அதே போல தான் லூக்காவும் பார்த்தோம்னாக்கா அவர் கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி அலசி ஆராய்ந்து பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு பல சாட்சியங்களை அவர் நேரா போய் விசாரிச்சு அதன் பின்பாகத்தான் இந்த புத்தகத்தையே எழுதுறாரு. இப்போ கோர்ட்ல பார்த்தோம்னாக்கா எல்லா விஷயத்துக்கும் சாட்சின்னு ஒண்ணு கேட்பாங்க. ஆனா சாட்சி சொன்னாதான்
அது ஓகே சொல்வாங்க, அதுக்கு தீர்ப்பு கிடைக்கும். சாட்சி இல்லைன்னா அந்த கேஸே இருக்காது. அதே போலத்தான் லூக்கா எழுதின இந்த புத்தகமும். லூக்கா ஒவ்வொரு விஷயத்தையும், கிறிஸ்து பண்ண ஒவ்வொரு விஷயம், அவர் செஞ்ச ஒவ்வொரு பட்டணம், அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆராய்ந்து சாட்சிகளோட கலந்து பேசி அவர் அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தையே எழுதுறார். அப்போ அவர் எழுதும் போது சொல்றாரு, நிச்சயமா கிறிஸ்துவோட வாழ்க்கை ஒரு உண்மை, ஒரு நியாயமான விசுவாசத்தோடு இருந்தது. அவரை பின்பற்றினவர்களும் ஒரு நியாயமான விசுவாசத்தோடு தான் பின்பற்றினாங்க அப்படின்றத தெளிவா எழுதுறாரு. மன உறுதியோடு கூட எழுதுறாரு. ஏன்னா மருத்துவர் அப்படின்னும் பொழுது சாதாரணமா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அதற்கு பின்னாடி பல ஆராய்ச்சி கண்டிப்பா இருக்கும். லூக்கா புத்தகமும் அதே போலத்தான். அவர் எழுதும்போது பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தீர விசாரிச்சுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நமக்கும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய நமக்கு போதனைகள் கொடுக்கும் பொழுது நம்ம வசனத்தை தெளிவாய் ஆராய்ந்து படித்த பின்புதான் நான் சீஷரா மாற போறேன் அப்படின்றத நம்ம எல்லோருமே முன்வைத்து ஏற்றுக்கொண்டோம். யாரும் அறகுறையா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கல. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொல்லி வேத வசனங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில தான் நம்ம எல்லோருமே முடிவெடுத்து இருக்கிறோம். 2வது புள்ளியை பார்க்கலாம். தேவன் மேல் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. 2வது புள்ளி லூக்கா அதே 1வது அதிகாரத்துல வசனம் 5 முதல் 7 வரை வாசிக்கலாம். யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சக்காரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஆமேன். வசனம் எல்லாருக்குமே தெரியும், இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம் கூட. ஆனா இங்க பார்க்கும் பொழுது ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்த சக்காரியான்னு சொல்லுது, ஆரோன் குடும்பத்திலிருந்து வந்த எலிசபெத் 2 பேரையும் சொல்லுது. இவங்க 2 பேருமே கடவுளுடைய சேவையில் இருக்கிறாங்க. சக்காரியா ஒரு ஆசாரியா இருந்து தேவனுடைய ஆலயத்துல அதற்குண்டான காரியங்களை செய்யறவரா இருந்தார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கடவுளுடைய காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு சங்கடம் இருந்தது, மன வருத்தம் இருந்தது. என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு குழந்தையே இல்ல. 2வது 2 பேருமே வயசானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இவங்க தேவனுக்கு முன்னாடி நீதியா இருந்தாலும் கூட, தேவனுடைய காரியங்களை செய்தாலும் கூட இவங்க வாழ்க்கையிலும் ஒரு குறை இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் சீஷரா மாறிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு துன்பங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்திலேயே ஜக்காரியோட குடும்பத்திலேயே பாக்குறோம், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு வருத்தங்கள் இருக்கு. இத பார்க்கும் பொழுது நிச்சயமா நமக்கு என்ன தோணுது? அவங்க கடவுளுக்காக தானே செய்யறாங்க, தேவாலயத்துல இருந்து ஊழியம் செய்யறாங்க, அவங்களே கடவுள் இப்படி வச்சிருக்கிறாரு, அவங்களே கடவுள் சோதிச்சாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பார்வையில அவங்க நீதியா இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. தேவனுடைய காரியங்கள்ல உண்மையா இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட அந்த மன கஷ்டம், அந்த பாரம் அது வேற, தேவனுக்கு செய்யற ஊழியம் வேற. 2த்தையும் ஒன்னா கலக்கலாம். ஐயோ கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்றதுக்காக அவங்க தேவாலயம் ஊழியம் செய்யல. அவங்க தேவனுக்காக செய்யற விஷயத்துல நீதியா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. இந்த விஷயம் அவங்கள பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உண்மையா இருக்கேன்? என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு, நிச்சயமா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, வியாதி இருக்கு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் என் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அதெல்லாம் என் கிறிஸ்துவ வாழ்க்கைய பாதிக்க கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் வேற, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது வேற. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட கடவுளுக்கு உண்டான காரியத்தை தவறாம செஞ்சுட்டு வந்தாங்க. ஏன்னா லூக்கா இது 1:8-13 வாசிச்சோம்னா தெரியும், ஜக்கரியா அந்த சீட்டு குலுக்க போட்டு அந்த முறைப்படி தேர்ந்தெடுத்து அவரை தேவாலயத்துல நின்று செய்யும் பொழுது, அப்போ காபிரியல் தூதர் அங்க அவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் யோவான், அவர் எல்லாரையும் தேவனுடைய பக்கத்துல திருப்பார் அப்படின்னு. இப்ப இந்த ஜக்கரியா தேவாலயத்துல பண்ற ஊழியம் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த தேவாலயத்துக்குள்ள போய் வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க, தேவாலயத்துக்குள்ள போய் அந்த தூபம் காட்டுவாங்க.
தூபம் காட்டும் பொழுது அந்த தூபத்துல இருந்து வர புகை வந்து அப்படியே மேல் நோக்கி போகுமா. அந்த புகைய மேல் நோக்கி போறத ஜனங்க வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த புகையை பார்க்கும் பொழுது உடனே ஜெபம் பண்ணுவாங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த புகை மேல போக 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 அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய ஜெபமும் தேவன் கிட்ட போய் சேரும், தேவன் அதை கேட்டு பதிலளிப்பார் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. இது வந்து லூக்கா புத்தகத்துல மட்டும் இல்ல, யாத்ராகமம் 10வது அதிகாரம் 30வது அதிகாரத்துல பார்த்தோம்னா மோசேக்கு தேவன் சொன்னது இந்த மாதிரி தேவாலயத்துக்குள்ள தூபம் காட்டணும் அப்படின்னு. அப்ப இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது என்னதான் இவங்களுக்குள்ள மன வருத்தம் இருக்கும் பொழுது, கஷ்டமா இருக்கும் பொழுது, ஆனா அந்த விஷயத்தை பொருட்படுத்தாம கடவுளுக்கு உண்டான காரியத்தை முழு இருதயத்தோடு செய்யறாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய காரியத்துக்கு முழு இருதயத்தோட நான் செய்யறேன்னா அது எதுவா வேணா இருக்கலாம். அது நீங்க சபைக்கு வரதா இருக்கலாம், இல்ல கூட்டங்களுக்கு வரதா இருக்கலாம், அதிகாலை ஜெபம் பண்றதா இருக்கலாம், வசனங்களை படிக்கிறதா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களோட நேரம் செலவழிச்சு என் கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துகிறதா இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதா இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் முழு இருதயத்தோடு அதை நான் செய்யறேனா அப்படின்றத இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு எனக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கு? இவங்க இருதயபூர்வமான காரியங்களால தேவனை திருப்திப்படுத்துறாங்க, நீதியா செஞ்சாங்க. அதே போல இன்னைக்கு நானும் என்னுடைய வாழ்க்கையில நீதியா காரியங்களை செய்யணும், உறுதியா செய்யணும், எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாம செய்யணும். அதுதான் வந்து நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம். நிச்சயமா இந்த வயசுல இவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது அது அசாதாரணமான காரியம், நடக்கவே நடக்காது. ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. மூன்றாவதா பார்ப்போம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. அதே லூக்கா 1வது அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிப்போம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆமேன். உண்மையிலேயே இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்து யோவான் ஸ்நானன் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எப்படி இருப்பாரு, எப்படி நடப்பாரு, எந்த மாதிரி வல்லமை கொண்டிருப்பார் அப்படின்றது ஜக்கரியாவுக்கு காபிரியல் தேவதூதர் மூலமா சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதாவது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி அப்படின்வாங்க இல்லையா, ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில குணங்கள். அப்ப பிறப்பிற்கு முன்பே இவ்வளோ தேவனுக்கு உண்டான குணங்களை உடைய யோவானுக்கு தகப்பனா இருக்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு இல்லையா. ஒரு பிறப்பிற்கு முன்பே இவ இப்படி எல்லாம் இருப்பான், கடவுளுக்காக இவ்வளவு காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம பசங்க யோசிச்சு பாருங்க, யாராவது வந்து உங்க பையன் வந்து மினிஸ்ட்ரி லீட் பண்ணுவான், நிறைய பேரை ரட்சிப்பான், ஆத்மாக்களை அவன் ஆதாயப்படுத்துவான், சபைகளை வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதே போலதான் ஜக்கரியாவிற்கும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா ஆவியின் மூலம் நிரப்பப்படுவான், எலியாவின் ஆவியிலோட அவன் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம்னு வைங்களேன். இப்ப மொபைல் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், அது ஃபுல் சார்ஜ் பண்ணா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது அதுல எவ்வளவு இன்பில்ட் குவாலிட்டி இருக்கு இல்லையா, பேட்டரியோட பவர் என்ன இருக்கு, எத்தனை ஜிபி இருக்கு, எத்தனை ரேம் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துதான் வந்து நம்ம அந்த மொபைலே வாங்குவோம். அது வந்து ஃபுல்லா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அதுக்குள்ள எல்லாம் நிரம்பி இருந்தா அந்த மொபைல் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா. அதே போலத்தான் தேவன் என்ன பண்றாரு, எலியா பிறப்பதற்கு முன்பே எலியாக்குள்ள இந்த இன்பில்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. கொடுத்து தேவனுடைய மனுஷங்களை தேவனுக்கு உண்டான வழியில திருப்புவான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கும் வந்து நிறைய இன்பில்ட் குவாலிட்டி நமக்குள்ளயும் இருக்கு இல்லையா. இப்போ தேவன் வந்து நமக்கு ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியோட வல்லமையை கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற இன்பில்ட் குவாலிட்டி வந்து நம்ம வந்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற பிறகு நிறைய விஷயங்கள் தேவனுக்கேற்ற விஷயங்கள் நமக்குள்ள வரும் இல்லையா. அப்போ ஆவியின் மூலம் நடத்தப்படும் பொழுது தேவனுக்கேற்ற காரியங்களை ஆவியானோர் மூலமா செய்வோம்.
ஏன்னா அநேக ஆத்துமாக்களை நம்ம தேவனுக்கு வழியில கொண்டு வருவோம். எந்த மனுஷனுடைய இருதயத்தும் நம்மளால மாத்த முடியாது. இப்ப என் இருதயத்தை உங்களால மாத்தவே முடியாது. ஆனா ஆண்டோடைய வார்த்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியும் அதை மாத்த முடியும். அந்த வல்லமை அதுக்கு இருக்கு. அப்ப நமக்கும் இருக்கிற தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நம்ம அநேக காரியங்களை தேவனுக்காக செய்யணும். அநேகரை தேவனுடைய வழியில கொண்டு வரணும். 4வதா பார்ப்போம், அவமானத்திலிருந்து கிருபை வரை. இதே லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 18-20 வரை வாசிக்கலாம். அப்பொழுது சக்கரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஆமேன். நிறைய வாட்டி இதை படிச்சிருப்போம். நிறைய நேரத்தில் நாமளும் இது எப்படி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த காபிரியேல் தூதர் இந்த சக்கரியாவுக்கு சொல்லும் பொழுது, காபிரியேல் தூதர் அப்படின்னாலே அவர் தேவன் கிட்ட இருந்து செய்திகளை கொண்டு வருவார் இல்லையா? அதுதான் காபிரியேல் தூதருடைய வேலை. இப்ப இந்த காபிரியேல் தூதர் பார்த்தோம்னாக்கா எப்படி மரியாளுக்கு செய்தியை கொடுத்தார், அதே போல சக்கரியாவுக்கு செய்தியை கொடுத்தார் இல்லையா? அதே போல இங்க சக்கரியாட்ட இந்த செய்தியை கொண்டு வரும் பொழுது தேவதூதர் என்ன சொல்றார்? நான் தேவனிடத்திலிருந்து வரேன், நான் தேவன்கிட்ட இருந்து அந்த விஷயங்களை கொண்டு வரேன். அப்ப இத நீ நம்பல அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சிம்பிளை கொடுக்கிறாரு, நீ ஊமையா இருப்ப, இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விசுவாசம் அங்க இல்ல. ஏன்னா சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் இவ்வளோ வயசாயும் அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குழந்தைகள் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதமா கருதப்பட்ட ஒரு விஷயம். ஆனா குழந்தை இல்ல, மலடித்தனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஒரு சாபமா கருதப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இவங்க 2 பேரும் என்னது ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் தேவாலயத்து பணிகை செஞ்சாரும் அவங்களுக்கு ஒரு குறை குழந்தை இல்லைன்ற ஒரு குறை. அப்போ அந்த காலகட்டத்துல இவங்களை ஜனங்க எப்படி பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எலிசபெத் எத்தனை பேர் மலடின்னு சொல்லியிருப்பாங்க, சக்கரியாவே எத்தனை பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. என்னன்னா கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் பண்ற, ஆனா உனக்கு கடவுள் அந்த குழந்தை கொடுக்கலையே, கடவுள் கண்ணை திறக்கலையே, நீ அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அந்த கடவுளே கண்ணை திறங்க பாக்கலையே, உன் ஜபத்தை கேட்கலையே எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. ஆனா சக்கரியாவும் எலிசபெத்தும் ஒரு தடவை கூட விட்டு கொடுக்கவில்லை. அவங்களுக்கு அது அவமானமா இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக செய்யற ஊழியங்கள்ல ஒரு பொழுதும் விட்டு விடாம அதை நீதியா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மன வருத்தமோ அந்த சஞ்சலமோ அந்த பாதிப்போ தேவனுக்காக செய்யற காரியத்துல எந்த வித குறையும் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லையா, எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா அது நான் தேவனுக்காக செய்யற காரியத்திற்கு தடையா இருக்கா, செய்ய விடாம அது தடுக்குதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ தேவைகள் இருக்கு, நம்ம எல்லோருக்குமே தேவைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, சரீர வியாதி இருக்கு, சரீர கோளாறுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சீஷரா இருக்கிற நாமளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இவங்க சக்கரியா எலிசபெத்தும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. மனித ரீதியா பார்க்கும் பொழுது நிச்சயமா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இது வாய்ப்பே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப தேவன் எப்ப செய்வாரு? நான் நீதியா இருக்கும்போது, உண்மையா இருக்கும்போது தேவன் இதை செய்வாரு. நான் அவசரப்படக்கூடாது. இந்த சக்கரியாவை எலிசபெத்தும் பார்த்தோம்னா அவங்க அவசரப்படல, தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்து தேவனுடைய காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி நீதியா செய்யும் பொழுது, உண்மையா செய்யும் பொழுது தேவன் அவ்வளோ அற்புதமா ஆசீர்வதிச்சார்ன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு என்னோட கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் ஜபம் பண்ணோன்னே உடனே கிடைச்சிடணும், நான் கேட்டோன்னே கிடைச்சிடணும், நாளைக்கே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. தேவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா காத்துட்டு தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஆனா விசுவாசத்தோட காத்திருக்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சவாலு. எத்தனை வருஷம் நம்ம காத்துட்டு இருக்கணும்?
தெரியாது. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இப்ப பெங்களூர்ல இருந்து டெல்லியில இருந்து பெங்களூர் மிஷன் டீம் வந்தாங்க. பெங்களூர்ல இருந்து நிறைய மிஷன் டீம் போனாங்க. சென்னை போனாங்க, கோயம்புத்தூர் போனாங்க, அங்கிருந்து ஹைதராபாத் போனாங்க, நிறைய ஊர்களுக்கு மிஷன் டீம் போனாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹோசூருக்கு யாரும் வரல. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத்தனை வருஷத்துல பெங்களூர்ல இருந்து பல ஊர்களுக்கு மிஷன் டீம் போனாங்களே தவிர, ஆனா ஹோசூருக்கு யாரும் வரல. இங்க இருந்து மிஞ்சி போனா ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் ஹோசூர். ஆனா இங்க வந்து சபை ஆரம்பிக்கணும் அப்ப யாருக்கும் தோணல. ஏன் அப்படின்னா தேவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அவருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அந்த நேரத்துல தான் அது செயல்படுத்த முடியும். அப்ப யோசிப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? ஓசூர் சபை அப்படின்றது இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, இந்த தேதியில தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு தேவனுடைய திட்டம் இருந்தா அது அப்பதான் நடக்கும். நம்ம அவசரப்பட்டா அது நடக்காது. நம்ம வாழ்க்கையிலும் அதே போலதான் நிறைய விஷயத்துல நம்ம அவசரப்படுறோம். இப்ப மேரியும் பார்த்தோம்னாக்கா அவங்க வாழ்க்கையில காப்ரியல் தூதர் வந்து அவ்வளோ அற்புதமா வந்து அவங்க வாழ்க்கையில இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்தார். காப்ரியல் தூதரும் மேரிக்கு அவ்வளோ அற்புதமா சொன்னார். ஆனா மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு கன்னிகையா இருந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பம் தரிக்கிறது அப்படின்றது நிச்சயமா ஒரு சாதாரண விஷயம் மேல அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிச்சயம் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் கூட மரியாள் எந்த அளவுக்கு அவங்களே ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்றதுதான் 5வது புள்ளியா பார்க்க போறோம். தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் தயவளிக்கிறார். அதுதான் வந்து 5வது புள்ளி. அதே லூக்கா 1வது அதிகாரம் 26 28 வரை நாம் வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமேன். இப்போ இதே காப்ரியல் தூதர் பார்த்தோம்னாக்கா அங்க ஜக்கரியாக்கு வந்தாரு, இங்க மரியாளுக்கு வரார். இவங்க 2 பேருக்கு மட்டும் வரல. இதுக்கு முன்னாடி தானியேல் புத்தகத்துல பார்க்கும்பொழுது தானியேலுக்கும் ஜக்கரியா தூதர் வந்து தானியேலுக்கு வந்தது நம்ம பார்க்கிறோம். எப்ப வந்தா கிட்டத்தட்ட இந்த நிகழ்வுக்கும் தானியேல் நடந்த கால நிகழ்வுக்கு ஏறக்குறைய 500 வருஷம் கேப். எவ்வளவு வருஷம்? 500 வருஷம். அப்ப காப்ரியல் தூதர் பாத்துக்காங்க எத்தனை வருஷமா எத்தனை பேருக்கு நற்செய்தியில கொண்டு வரார் இல்லையா? அப்போ அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவன் கிட்ட இருந்து எவ்வளவு நற்செய்திகளை எத்தனையோ பேருக்கு கொண்டு செல்ற ஒரு காரியத்தை அவர் ஈடுபட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நற்செய்திகளை தேவன் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் இல்லையா? ஆனா அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிற மன பக்குவம் எனக்கு இருக்கு. மரியாதை பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் தரிக்கிறது அப்படின்றது நிச்சயமா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தா அவங்க எந்த அளவுக்கு தவறா பேசுவாங்க, தவறா நடத்துவாங்க இல்லையா? அவங்களுக்குன்னு திருமணத்துக்கு நிச்சயப்பட்ட ஒருவர் வந்து அவங்கள நிச்சயமா கைவிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க குடும்பத்தில் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க அப்பா வந்து அவங்கள கண்டிப்பா புறக்கணிப்பாங்க. அப்படியா எல்லாருமே கைவிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை என்ன? அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? 2 விஷயம் தான் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணா இருக்கிறதுனால ஒண்ணு அவங்க அடுத்தவங்க கிட்ட கையேந்தி அவங்க நிக்கிற நிலைமைக்கு வரும். அப்படி இல்லைனாக்கா வேசித்தனமான வாழ்க்கை வாழ்ந்துதான் அவங்களுடைய தேவைகளை அவங்க சந்தித்து கொள்ள முடியும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு மரியாளுக்கு இல்லையா? ஒரு கன்னிகையா நான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிக்கணும். ஆனா அவ்வளவு கஷ்டத்தையும் வந்தாலும் பரவாயில்ல, உலக ரட்சகருடைய தாயா தேவன் என்ன தேர்ந்தெடுத்து இருக்கிறாரே அப்படின்றதுக்காக அவங்க நன்றியா இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து இவ்வளோ பேருக்கு நடுவுலையும் நம்மள சூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா? இங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? படிப்பு எவ்வளவு நம்மளை விட நல்லா படிச்சவங்க, அழகா இருக்கிறவங்க, அறிவுள்ளவங்க, ஞானமா இருக்கிறவங்க, உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நல்லா பேசக்கூடியவங்க, கவரக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் வந்து நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய காரியங்களுக்காக அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவருடைய சித்தத்தின்படி நாம
அவரு நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த மரியாளும் அதே தான் பண்ணாங்க இல்லையா. தேவனுடைய அழைப்பை ஏற்று தேவனுக்காக அவர்களையே ஒப்பு கொடுத்தாங்க. தேவனுடைய சித்தத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. பின்னாடி வர விளைவுகளை அவங்க பார்க்கவே இல்லை. நிச்சயமா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உலக ரட்சகரோட தாயா இருந்தாலும் அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. இந்த உலகத்திற்கே ரட்சகர்னு சொன்ன அவர் அடுத்தவங்களால நிச்சயமா கொல்லப்படுவாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். மேரிக்கு நிறைய பேர் புறக்கணிப்பாங்க, அவரு கொல்லப்படுவாங்க, அவருடைய ராஜ்யம் இருக்காது அப்படின்றதும் மேரிக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட மரியாள் அதுக்கு சம்மதிச்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு அப்படின்றதுக்கு பேரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கர்த்தர் ரட்சிப்பார் அப்படின்றதுதான் அதுக்கு பேரு. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லோரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அதனால அவரு நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு, இனிமேலும் கொடுப்பார் இல்லையா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அழியாத ராஜ்யம் தாவீதுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொன்னார். அழியாத ராஜ்யம் சந்ததிக்கு வரும் அப்படின்னா தாவீதுக்கு அப்புறம் தாவீது வம்சத்துல வந்த கிறிஸ்துவும் ஒரு ராஜா தான். அவருடைய ராஜ்யம் என்னைக்குமே அழியாத ஒரு ராஜ்யமா இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. 2 மிகப்பெரிய மனிதர்களுடைய பிறப்பை பார்த்தோம். ரெண்டுமே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிறப்பா இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லோருமே பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்ப்பா இருக்கா, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் உண்மையும் நியாயமும் உள்ள விசுவாசமா இருக்கா, என் விசுவாசம் உண்மையானதா, இல்ல அடுத்தவங்களுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேனா, இல்ல நியாயமான விஷயங்களை நான் செய்யறேனா யோசிச்சு பாக்க. 2வது, அசைக்க முடியாத நம்பிக்கை தேவன் மேல இருக்கா. சொல்லுங்க, எவ்வளவு நம்ம சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடக்குது. சமீப காலமா கோவிட் போயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறிட்டே இருக்கு. இந்த ஸ்ரீலங்கால பார்த்தா விலைவாசி ஏறு, இங்க உக்ரைன் போர் ஒரு பக்கம், நிறைய பொருளாதார குறைவுகள், நிறைய வியாதிகள், நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட தேவன் மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கா யோசிச்சு பாரு. 2வது, எலிஜா எந்த அளவுக்கு யோவான் எந்த அளவுக்கு எலிஜாவோட ஆவியினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நடத்தப்பட்டார். இன்னைக்கு தேவன் எனக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையினால என் கிறிஸ்து வாழ்க்கை நான் நடத்துறேனா, இல்லது என்னுடைய சொந்த பலத்தினாலும் என்னுடைய சொந்த ஞானத்தினாலும் நடத்தி கொண்டு போறேனா, பரிசுத்தாவின் மூலம் நான் நடத்தப்பட்டேன் அப்படின்னா நான் தேவன் கிட்ட போய் சேருவேன். என்னுடைய எல்லா கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். 2வது, இங்க யோவான் பார்த்தோம். யோவானுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சாங்க இல்லையா. அந்த குழந்தைக்கு முன்னாடி எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு அவமானங்களை சந்திச்சாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தேவன் கிருபையா மாத்தி போட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு அவமானங்கள் சந்திச்சோம். கிறிஸ்துவன் ஆனதுக்கு அப்புறம் பல அவமானங்கள், பல பேச்சுக்கள் இல்லையா. எத்தனை பேர் நம்மள ஏசிருப்பாங்க, வேலையில, குடும்பத்துல, சொந்தக்காரங்க மத்தியில எவ்வளவு பேர் நம்மள குற்றம் சுமத்திருப்பாங்க, தாழ்வா நடத்திருப்பாங்க, ரொம்ப தாழ்மைப்பட்டு இருப்பாங்க. ஆனா கவலையே இல்லை. ஏன் அப்படின்னா தேவனுக்கு உண்டான நேரம் வர்ற வரைக்கும் நாம பொறுமையா காத்துட்டு இருந்தோம்னா தேவன் நம்மள அற்புதமா உயர்த்துவார். எப்படி சக்கேரியாவை எலிசபெத்தும் பொறுமையா இருந்ததுனால தேவன் அற்புதமா ஒரு குழந்தைய கொடுத்தார். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தாங்க, அதனால தேவன் அற்புதமா அவங்கள உயர்த்தினார். அதனால தேவனுடைய நேரத்திற்காக நானும் காத்திருக்குமே தவிர நான் அவசரப்படவே கூடாது. கடைசியா பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தேவன் தயவளிக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய காரியத்திற்கு, அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை இருக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனா அப்படின்றத யோசிச்சு பார்க்கிறோம். இன்னைக்கு 5 புள்ளிகளை பார்த்தோம். 2 மிகப்பெரிய மனிதர்களுடைய பிறப்பின் கீழ் இந்த 5 புள்ளிகளை பார்த்தோம். இதுல எந்த விஷயத்துல எனக்கு அதான் ஏத்துக்கொள்ளும்படியா இருக்கு, எந்த விஷயம் இன்னும் நான் மாறாம இருக்கேன், எந்த விஷயத்துல நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த விஷயங்கள்ல, இந்த செய்தியில இருந்து இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், இந்த லூக்கா 1ல இருந்து இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன், எந்த அளவுக்கு இந்த வசனம் என் வாழ்க்கையோட ஒட்டு போகுது, தேவனுக்காக நான் காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் நம்பிக்கையை விடக்கூடாது, கடவுள் மேல விசுவாசமா நம்பிக்கையா இருக்கணும், என்னதான் நான் தவறா நடத்தப்பட்டாலும், தாழ்மையா நடத்தப்பட்டாலும்
நடத்தினாலும் சரி, எத்தனை பேர் என்ன கேவலமா நடத்தினாலும் தேவனுக்காக பொறுமையா காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கும் பொழுது தேவன் என்ன உயர்த்துவார். அது வரைக்கும் நான் தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக நான் செய்யணும், சோர்வடையாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்காக நான் அழைக்கப்பட்டேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அப்பத்தியம் திராட்சை ரசத்தை எடுக்கும் பொழுதும் கூட, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கிறேன், எந்த இடத்துல நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறேன், எந்த இடத்துல உங்க சித்தத்தின்படி நடக்காம இருக்கிறேன், இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல என்னைய நான் ஒப்பு கொடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இந்த நற்கருணை பங்கு கொள்ளும் பொழுது கூட நம்முடைய இருதயத்தையே ஆராய்ந்து பார்த்து நம்ம நற்கருணையில பங்கு கொள்வோம். கண்களை மூடி நம்ம யாரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகன் தகப்பனே அப்பா, இந்த அருமையான நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி சுவாமி. இந்த வேலையிலும் நீர் கொடுத்த அற்புதமான உமது வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியின் மூலம் பேசின கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த வேலையில ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் சுவாமி நீர் அற்புதமா நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஜக்கரியா போல எலிசபெத் போல நாங்களும் பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் கூட உம்முடைய நேரத்திற்காக நாங்க காத்திருக்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சுவாமி உம்முடைய சித்தத்தின்படி நடக்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த செய்திகளை கேட்டு உமது பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, எந்த தேவையா இருந்தாலும் சந்திக்க நீர் வல்லவரா இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உமது பிள்ளைகளை கரத்துல கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிற சுவாமி. இந்த நேரத்திற்காக நன்றி, இந்த செய்தியின்காக நன்றி சுவாமி. ஆவியின் மூலம் பேசின கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்கள் எல்லாம் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வணக்கம் சகோதரர் சகோதரிகளே. நான் சில விஷயத்தை இன்றைக்கி நான் மெசேஜ் மூலிமா நான் கற்றுக்கினேன். அதுதான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த நேரத்தில் நாம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலைவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு ஆராதனை ஆண்டவரே, தொடக்கத்திலேருந்து முடிவு வரையும் ஆண்டவரே, எந்த ஒரு சாத்தானுடைய தடைகளும் இல்லாதபடி எங்களுக்கு இந்த சர்வீஸ் ஆண்டவரே, ஒரு அருமையான ஆண்டவரே எங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆண்டவரே உங்களுடைய பாடல் மூலியமாக, உங்களுடைய வசனத்தின் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆண்டவரே மகிமை செலுத்துறதுல எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது தகப்பனே ராஜா. அது மட்டும் இல்லை தகப்பனே ராஜா ஆண்டவரே, இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரே ஒவ்வொரு இன்புட்ஸ் ஆண்டவரே கற்றுக்கொண்டு இருக்குவாங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இன்றைக்கி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, வரத்துக்கு தடைப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த செய்தி ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே போய் சேர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சமாதானமும் அன்பும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை நிறைஞ்சி எங்கிட்ட கடந்து செல்ல நீர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. நீரை பொறுப்பத்தை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. சுராஜன் வருவார், என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி.
அவர் வருகையை எதிர்பார மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வருகை சந்திக்காய்த்தம்மா. என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். பேரொளி தோன்றும், வெண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும். வானில் ஒரு பேரொளி தோன்றும், விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும். மேகும் கிழக்கும் நடங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன்